It's a Sunday evening. Chengalpet towards Tirchi road. Just going to make a turn. Summer weather இன்னைக்கு. After a long time doing the vlog. நடுவில் 2-3 சின்ன மைனர் ஸ்மால் ட்ரிப்ஸ் இருந்தது, பட் வீடியோ எடுக்கலை. ஸோ தாட் ஐ வில் டூ திஸ் டுடே ஈவினிங். ஒரு ஸ்மால் ஷவர் வேறு இருந்தது இன்றைக்கி ஈவினிங்கு. ஆஃப்டர்நூன் ஒரு மதியானம் ஒரு 3லேருந்து ஒரு 5. ஸோ ஏதோ மாநாடு நடக்குது போல இருக்கு. கலெக்டரேட் ஆஃபீஸ் செங்கல்பட்டு. கேமரா கொஞ்சம் ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணிவிட்டு டூயிங் த vlog. ஸோ நைஸ் ஈவினிங் வெதர். 6:30 ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். சன்செட் கிட்ட வந்தாச்சு. Just do a small ride and go back. நிறைய போலீஸ் பந்தோபஸ்து வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. மேபி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே. ஓ, இவ்வளோ டிராஃபிக்கா? கடவுளே, எப்படி நடக்குது? இது எதிர்பார்க்கவே இல்லையே. ஷூட் ரிட்டர்ன் பேக்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த செம்ம டிராஃபிக்காக இருக்குது. பேக் தூரத்துக்கு எந்த பூந்தூரில் வந்து போயிடலாமா? இல்லை, என்ன இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல எனக்கு. யூஸ்வலி இவ்வளோ டிராஃபிக் இருக்காது. I have to find some other different route நினைக்கிறேன். ஒதுங்குறீங்க. பிரிட்ஜு டிராஃபிக்கா? பிரிட்ஜு தாண்டவுடனே we will have looks like bridge traffic மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். சன்னி ஈவினிங். என்னன்னு தெரியல, இங்கே ஏதோ மாநாடு போயிட்டு போகிறாங்களா என்ன?
மழை பெஞ்சு ஒரு கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. ஸோ டெம்பரேச்சரே அட்லீஸ்ட் ஒரு 5-6 டிகிரிஸ் கம்மியாக இருக்குது. நல்ல ஷவர் ஒரு 1 ஹவருக்கு. இந்த மாதிரி டிராஃபிக் சார் கொடுக்குறீங்க. நான் எடுத்த நேரத்தில் போய் சண்டே எதுவும் யூஸ்வலாக இந்த டைமில் இன்னும் டிராஃபிக் இருக்காது. டோன்ட் மேக் மீ டூ அ டிராஃபிக் vlog. So a lot of political situations in the country. I don't know if I should talk about it, but thank you to our real soldiers, Army, Navy, Air Force, for protecting our country. இந்த மாதிரி நாங்களாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பண்ணுற இவ்வளோ சாக்ரிஃபைஸ் வந்து அதுக்கு ஈடே இல்லை. ஐ டோன்ட் நோ. ஒரு வழியாக வந்து சீஸ் ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see அப்படின்னு வார் எஸ்கலேட் ஆகாமல் இருந்ததுக்கு வந்து இட் இஸ் முகூர்த்த நாளா இல்லை மாநாடா? எதுவாவது வந்து டிராஃபிக் இவ்வளோ இருக்குது. அன்பேரபிளாக இருக்குது. அடக்கடவுளே, அந்த சைடில் இன்னும் மோசமாக இருக்கே. எப்படி ரிட்டர்ன் வருது? வந்துட்டேனே இங்கே. அதுக்குள்ளார கிளியர் ஆகிடுமா? bad traffic है. ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ். இப்போது ஐபிஎல் ஒரு 1 வீக் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. யா ஸோ ஐ திங்க் மேபி they are looking at some 2-3 venues நினைக்கிறேன். பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் சென்னை to host the remaining 15 matches or something. 15-16 matches இருக்குது மீதி இருக்கிற மேட்சஸ்ஸு. ஸோ பார்க்கணும் எப்படி இவால்வ் ஆகுதுன்னு. அது ஹோப்பிங் சிச்சுவேஷன் கெட்ஸ் பெட்டர். எதுவும் அந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிட்டு போகணும் போல இருக்கு. எப்படி திருப்பி கமீஸா பழைய
திரும்பிடு வரலாமா? கிராமத்து ரோடு பிடிச்சிட்டு போயிடலாமா? தாண்டிட்டேன். But hats off to the Indian Army, Air Force, Navy. நல்ல ஒரு சப்போர்ட் வந்தது. அண்ட் தி எக்யூப்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் பக்காவாக வந்து மேனேஜ் பண்ணாங்க. எஸ்பெஷலி தி சுதர்ஷன் சக்ரா S-400 பிகம் அ ஹவுஸ் ஹோல்டு நேம் மாதிரி எடுத்துக்கோ. ஹோப்ஃபுல்லி இல்லை இருந்துட்டு போட்டோம். அப்படியே பேசிட்டு போவோம். படாலம் 3 கிலோமீட்டர்ஸ் பார்க்கலாம். எங்கே தான் போகிறதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு நிலா வெளிச்சம் வேறு இருக்குது. ஹோப்ஃபுல்லி அந்த இது வந்து அந்த செங்கல்பட்டு அந்த கோர்ட் பேக் சைடு வருமோன்னு நினைக்கிறேன். இது நான் பார்த்துறேன். இப்படி ஒரு ரூட்டு ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துடலாம். இங்கே லெஃப்ட் ரைட் ஏதாவது வந்ததுன்னா பார்க்கணும். ஸோ மேபி நல்லா நிலா செமையாக தெரியுது. நடு ரோட்டில் நிற்கிறாங்க. வருது சைன் என்னதான் பார்த்துருவோம். நடுவில் நான் வேறு 2-3 இது வேறு அந்த ஐ திங்க் ஐ டிட் டெஸ்ட் ரைட் ஆஃப் ஹிமாலயன் கொரில்லா 450. வாவ், நல்ல வண்டி அது. அமேசிங் பிக்கப்பு. சிட்டி டிரைவுக்கெலாம் வந்து பக்கா வண்டி அது. ஒரு 120 130 ஈஸியாக அடிக்க முடிஞ்சுது. அது ஐ திங்க் பட் லாங் டூரிங்க்கு வந்து அது சூட் ஆகாது. தட் இஸ் நாட் அ டூரர். ஐ வென்ட் இன் டு செக் ஹிமாலயன் 450 வந்து சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு போனேன். பட் ஆனால் அங்கே இல்லை. ஸோ இன்னும் ஒரு புலிப்பாறை கோவில் என்ன பண்ணலாம்? இங்கே மேப் பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துடலாம். இந்த மேப்
ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து சிட்டி ரொம்ப ஈஸியாக மெனுவர் பண்ண முடியுது. வண்டி இல்லை, வண்டி அவ்வளோ வெயிட் எல்லாம் தெரியல. 150 180 இல்லை 170 180 ஐ திங்க் 180 ப்ளஸ் நினைக்கிறேன் அது. பட் அப்படி ஒன்றும் தெரியல. ஈஸியாக ஷார்ட் டர்ன் ரேடியஸு ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப அஜைலாக இருந்தது. ஒன்லி திங் இஸ் எனக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது இன்னமும் ஒரு பேயிங் ஸோ மச் மணி, அதில் வந்து ஒன்றுமே ஃபிட் அண்ட் ஃபினிஷே மோசமாக இருந்தது. இப்போ பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம். பட் மற்ற இதெல்லாம் மெட்டால், இதெல்லாம் வந்து மெட்டாலிக் டேங்க்கு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. பட் பத்தூர் ஸோ ஐ திங்க் அந்த வண்டியோட சேல்ஸும் கொஞ்சம் கம்மியாகிடுதுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ நாட் மெனி பீப்புள் ஆர் பையிங் தட் பைக். பட் நல்ல டார்க்கி வெஹிக்கிள். சிசி நல்லா டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. நத்திங் மொபைல் வாங்கியிருந்ததுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சி வேர் இந்த சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது, அவங்க வந்து சார்ஜர்ஸ்லாம் எங்கே விற்கிறாங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து ஸ்பென்சர் பிளாஸா போயிருந்தேன். ஸ்பென்சர் பிளாஸா பல வருஷம் கழிச்சு அப்புறம் போகிறேன் நான். அங்கே தான் வந்து அவங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. நத்திங் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர். லாஸ்ட் சண்டே போயிருந்தேன். சாட்டர்டே போயிருந்தேன் லாஸ்ட் சாட்டர்டே. அப்பா ஒன்றுமே இல்லை அங்கே. இப்போது இப்போ ஸ்பென்சர் பிளாஸாவில் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் ட்ரெஸ்ஸு, அது முடிச்சுட்டு ஸ்பென்சர்லேருந்து நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போனேன், நரசிங்கபுரம். ஸோ ஒரு எஸ்எஸ்டி டிரைவ் வாங்குறதா இருந்தேன். ஸோ அங்கே போனேன். நிறைய பழைய கடைகள்லாம் என்னோட ஒரு காலத்தில் நான் கம்ப்யூட்டர் அசம்பிளி பண்ணும்போது இருந்த கடைகள்லாம் வந்து போய் சேலஞ்சர் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் 2-3 கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் லேப்டாப்ஸ் தான் நிறைய போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து நல்லா நிலா வெளிச்சம் செம்மையாக இருக்குது இந்த ரோடு. வாவ், சரியான ரோடாக இருக்குது. டே டைமில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்க்கணும் ஒரு தடவை. ஸோ எஸ்எஸ்டி NVMe எஸ்எஸ்டி வாங்கிட்டு ஒரு என்க்ளோசர் போட்டு திருக்கழக்குன்றம் திரும்ப சொல்லுது. அப்புறம் ஒரு கடையில் போயிட்டு அதான் 512 GB 500 GB எஸ்எஸ்டி எவ்வளோன்னு விசாரிச்சதுக்கு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் போல் பார்கெயின் பண்ண முடிஞ்சுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு 500 GB நம்ம பிராண்டட் இது போகும்போது இது ரூட் நல்லா இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் செமையாக இருக்குது. வாவ், நல்லா செமையாக இருக்குது ரூட்டு. ஷுவராக ட்ரை பண்ணோம்.
லைட்டே இல்லாமல் போகிறது. பேக்கில் லைட் இல்லை. ஸோ வாங்கிடுச்சு. ஆனால் வந்து என்னென்னா எனக்கு இருக்கிற ஒரு பேட் பழக்கம் என்னென்னா, நான் அதை கம்பேர் பண்ணுவேன் ரேட்டை. வாங்கின அப்புறம் போயிட்டு அமேசானில் பார்த்தேன். அப்போ வந்து ஏதோ க்ரூஷியல் பிராண்டு அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஏதோ சேல் போட்டிருந்தான் போல இருக்குது க்ரூஷியல் பிராண்டில். அது நான் வாங்கினதை விட ஒரு 150 ருபீஸ் கம்மியாக இருந்தது ஏதோ. இட்ஸ் ஓகே. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் அங்கே போய் வாங்கிறது அது ஒரு எப்போவுமே அது 5 இயர்ஸ் வாரண்டியோட வருது. மாரல் என்னென்னா, அமேசான்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே யூ டோன்ட் ஹாவ் டு கோ அவுட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வந்து ஸோ அது மாதிரி வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டேன். ஒரு ஓவராலாக ஒரு 100-200 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அது கம்பேரிட் வித் நார்மல் இதுன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1000 to 2000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக வருது. ஸோ செம்ம ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி. அது டக்குன்னு வந்து வீடியோஸ் ஒரு 10 GB போட்டேன், வித்தின் 1 மினிட்குள்ளாரையே வந்து காப்பி ஆகிடுது. ஹவர்ஸ் எடுக்கும் 10 GBலாம். ஸோ ஈஸியாக வந்து ஜிபி கணக்கில் கொஞ்சம் ஃபைல்ஸ் மூவ் பண்ணோன்னா ஐ கேன் டூ தட். சரியாக ஃபாகியாக இருக்குது. நல்லா கூல்.